உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சீக்கிரம் வா. இந்தாங்க தண்ணி. சீக்கிரம் கொடு. வா வா வா. போங்க போங்க. ஆனா சீக்கிரம் போங்க. சீக்கிரம் இங்கிருந்து கிளம்பு. நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. ஜாக்கிரதை. லட்சுமி, நான் மாம் டாட் அஹானாவை கூட்டு வரேன். நீ இவங்க கூட கிளம்பு. ஒரு வாட்டி நான் சொல்றதை கேளு. நான் உயிரோட திரும்பி வரணுமா இல்லையா? அதுக்கு தான் சொல்றேன். சைலண்டா இங்க இருந்து கிளம்பி போ. லட்சுமி அவ பிரெக்னன்ட்டா இருக்கா. கூட்டு போ. மாம் பாத்து. மெதுவா. ஷாலு வா. லட்சுமி வாங்க வாங்க. லட்சுமி ரிஷி ப்ரோ. ஐயோ அக்கா நீ ரிஷி அண்ணி அந்த பிரெக்னன்ட் லேடியை ஒளிச்சு வச்சிருக்கேன். ரிஷி எங்க? அக்கா மாமா வரல. ரிஷி இங்க தான இருந்தா. மாம் பாத்து. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். ஏய் போங்க போங்க பின்னாடி போங்க பின்னாடி போங்க போங்க நிக்காதீங்க. போயிட்டே இருங்க சொல்றல. போ 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 அத போங்க. பாத்து பாத்து போ போ. பாய் 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். ரிஷி எனக்கே விளையாட்டு காட்டுறியா? என்கிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி பண்றியா? இத ஒரு போது நான் நடக்க விட மாட்டேன். லட்சுமி, நீ எங்க இருந்தாலும் மரியாதையா திரும்ப வந்துரு. இல்லனா உன்னோட ரிஷி எங்கேயே செத்து மடிஞ்சிருவான். இல்ல மத்தவங்களும் நல்லா கேட்டுக்கோங்க. யாராவது இங்க இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணா அவங்க உயிரோட இங்க இருந்து போக முடியாது. கடைசியா எச்சரிக்கிற லட்சுமி, திரும்ப வந்துரு. இல்லன்னா உன் புருஷனை நிச்சயமா நான் சுட்டுடுவேன். ரிஷி நீங்களா? ஏன் டாடி என்ன இப்படி கூட்டிட்டு வந்தீங்க? டெரரிஸ்டோ என்னமோன்னு பயந்து போயிட்டேன். இங்க பாருமா, அதெல்லாம் விடு. நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ரிஷியை காப்பாத்த வந்திருக்கேன். ஆர் யூ மேட்? நீ ரிஷியை காப்பாத்த போறியா? ஏன் என்னால காப்பாத்த முடியாதா என்ன? அதான் பார்த்தனே, நீ எப்படி அவனை காப்பாத்துவ? பின்னாடில இருந்து பிடிச்சதும் நீ பயந்து போயிட்ட. டெரரிஸ்ட்னு நடுங்க ஆரம்பிச்ச. நீ கத்த கூடாதுன்றதுக்காக தான் நான் உன் வாயில கைய வச்சேன். நீ உள்ள போக போறியா? அதுக்கு என்ன? நான் ரிஷியை லவ் பண்றேன். என் லவ் காப்பாத்த நான் உள்ள போக கூடாதா? அவனுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன். அத புரிஞ்சுக்கோங்க. பாரு, மேஜிக் ஸ்டிக்கா வச்சிருக்க. சுத்தன உடனே ரிஷியை காப்பாத்த. நான் தனியா உள்ள போக போறது இல்ல. நான் லட்சுமியை உள்ள கூட்டிட்டு போயிட்டு அங்க இருக்க என்னோட ரிஷியை காப்பாத்திடுவேன். அதுக்கப்புறம் அந்த லட்சுமிக்கு என்ன வேணாலும் நடக்கட்டும். அவளே சாகுறாளோ இல்ல அங்க இருக்கவங்க அவளை சுடுறாங்களோ அது எனக்கு கவலை இல்ல. நான் ரிஷியை பத்தி தான் கவலைப்படுறேன். சரி, இந்த லட்சுமிக்கு என்ன பிரச்சனை வந்தது? பூனை மாதிரி எங்கேயோ ஒளிஞ்சுகிட்டு இருக்கா. எப்ப பாரு ஏதோ நடிச்சுக்கிட்டே இருப்பா. நான் தான் ரிஷியை காப்பாத்தினேன்னு. அவ ஒன்னும் ரிஷியை லவ் பண்ணல, சும்மா டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளை நினைச்சா கோவம் தான் வருது. அவ என் கையில கிடைச்சா முதல்ல அவளுக்கு ஒரு பாடத்தை எடுப்பேன். அதுக்கப்புறம் அவளை டெரரிஸ்ட் கிட்ட அனுப்பி வச்சிருவேன். இடியட். வாவ் வாவ், பிரமாதம். என்ன ஒரு செம்மையான பிளான போடுற நீ. லக்ஷ்மியை கூட்டிட்டு போய் தீவிரவாதி கிட்ட விட்டுட்டு ரிஷியை காப்பாத்துவியா? அப்ப லக்ஷ்மி அங்க குண்டடிப்பட்டு சாகணும். அதுக்கப்புறம் ரிஷி உனக்கு கிடைச்சிருவான். என்ன ஒரு பிளான்? ஹே யூ, நாக்கு அடக்கி பேசு. யாரா நீ? என்ன நான் யாருன்னு தெரியலையா? பிளஸிங் பண்ணுங்க. நான் உங்க பொண்ணோட ஃப்ரெண்டு. அவங்க செய்யற தப்புக்கெல்லாம் பார்ட்னர், அதாவது பிசினஸ் பார்ட்னர். கை கொடுங்களேன். என் பேர் பல்விந்தர் சிங்குங்க. நீங்க அமைதியா இருங்கப்பா. இவனை நான் டாக்கிள் பண்ணிக்கிறேன். சொல்லுடா, என்ன உளர வந்திருக்க? நான் ஒன்னும் உளரல, நீ தான் உளறிக்கிட்டு இருக்க. உங்க டாடி சொல்றத கொஞ்சம் கேளு. லக்ஷ்மியை கூட்டிட்டு போறேன் நீங்க உளறிக்கிட்டு இருக்கிய. தீவிரவாதி மட்டும் கண்ணை எடுத்தான் வை, மூளை சதறி போயிடும். வாழணும்னு ஆசை இருந்தா உன் பிளான கேன்சல் பண்ணிக்க. சோ ரிஷி யாருக்கா பாத்துவா? நீ என்ன சபதம் எடுத்துட்டு வந்தியா? எப்படியாவது அந்த தீவிரவாதி கிட்ட லக்ஷ்மி மாட்டி விடலான்னு? நீ ஒண்ணு கூட்டு போத்தவள அவளே கண்டிப்பா போகலனா நான் ஒண்ணு சொல்லுவாங்க. நான் சொன்னா வயிறு எரிஞ்சு செத்துருவாங்க, என்னையும் சாகடிப்பாங்க. லக்ஷ்மி கண்டிப்பா உள்ள போவா. ஏன்னா ரிஷியை மனசார காதலிக்கிறா. லவ் பண்றா, அது உனக்கும் தெரியும். லவ் பண்றா, அவ போவா. ரிஷிக்காக உயிரை கூட கொடுப்பா, அடுத்தவன் உயிரை கூட பறிப்பா. இங்க பாரு, அதனால லக்ஷ்மி ரிஷியோட கவலையை கொஞ்சம் விட்டு தள்ளு. அங்க தீவிரவாதிங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து என்ன முதல்ல காப்பாத்தேன். தப்பிக்கிற வழியை தேடுமா. ஏய் அறிவு கட்டவனே,
என்ன தைரியம் தான் என் பொண்ணுகிட்ட இப்படி பேசுவ? கால நாக்கு லாக்கி இல்லாதவ. திரும்ப இந்த மாதிரி பேசாத. தலைவரை கொஞ்சம் கை அடிக்கிறியா? அந்த கோட்டை கொஞ்சம் காஸ்ட்லியா கொடுத்து வாங்கிட்டேன். கையெடு. நாளைக்கு இதை தான் நான் போடணும். நான் கால நாக்கு லாய்க்கு இல்லையா? நான் நினைச்சுனா உன்னையும் உன் பொண்டாட்டியையும் எனக்கு 2 நிமிஷம் ஆகாது லாய்க்கு இல்லாம பண்றதுக்கு. அதனால கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க, புரியுதா? இவருக்கு கொஞ்சம் புரிய வை. நான் யாருன்னு இவருக்கு சரியா தெரியல போல இருக்கு. மலிஷ்கா, ஹவு டேர் ஹி? என்ன உன்கிட்ட இவன் இப்படி பேசுறான்? நீ இவன் பேச்சு கேப்பியா? இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட இருந்து என்னைக்கும் தள்ளி இருக்கணும். எதை தூக்கி போடணுமோ அதை தூக்கி போட்டா மறந்துடுவாங்க. எல்லாரும் என்ன நாயின்னு சொல்றீங்களா? உங்க வீட்டு பெட்டானா? இது கூட நல்ல மேட்டரா இருக்க. அந்த நாய் இருக்கு ரொம்ப நன்றி உள்ளதா இருக்கும். அது நன்றியை மறந்து கிறுக்கு பிடிச்சதுன்னு வை, எவனா இருந்தாலும் கடிச்சு கொதறிடும். நீ இதை கேட்டுக்க. உன்னையும் உன் அப்பனையும் எப்படி கடிக்கிறேன்னு. நான் கடிச்சுன்னு வச்சுக்க, இன்ஜெக்ஷன் கிடையாது, மருந்து கிடையாது. ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ். ஏன் கேட்ட இதெல்லாம் வச்சுக்காத. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. பாய அடக்கி நட. வாய தானே, நான் அடக்கிக்கிறேன். முதல்ல உங்க டாடி என்கிட்ட சாரி கேட்க சொல்லு. முதல்ல மன்னிப்பு கேளுங்க சார். பாருடா, உன்ன பாரு. உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கவா? அயோக்கிய பயலே. என்கிட்ட கேட்டுதான் ஆகணும். நீங்க செஞ்ச தப்புக்கு நான் தான் ஆதாரம். உங்க மொத்த குடும்பமும் இங்க தான் இருக்கு. ஜட்ஜ் இருக்காங்க, போலீஸ் இருக்காங்க, நிறைய கேமராவும் இருக்கு, அதோட மீடியாவும் இருக்கு. ஒரு பெரிய மெகா சீரியலை உருவாக்குவேன். உன் பொண்ணு என்னென்னலாம் தப்பு பண்ணிருக்கான்னு எல்லாத்தையும் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம இந்த பல்விந்தர் எப்பவுமே உன்னையே கண்காணிச்சிட்டு இருப்பான். மறந்துடாத. நீங்க ஈஸியா எடுத்துக்காதீங்க. நான் வரேன் சார், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏன்னா பிரச்சனை வரப்போகுது. அண்ணா, எல்லா இடத்துலயும் பார்த்துட்டேன், வழியே இல்ல. இங்க இருந்து வெளியவும் போக முடியாது, உள்ளேயும் வர முடியாது. கேட்டல, இங்க இருந்து யாரும் வெளியே போக முடியாது. அப்புறம் அவன் மட்டும் எப்படி போவா? அப்புறம் ஏன் உள்ள வர மாட்டேன்றா? சரி, ஒரு வேலை பண்ணலாம். நீ அவளை கூப்பிடு. உன் பேச்சு அவ கேட்பால. உன்னை ஆழமா லவ் பண்றால. இது உன் காதலுக்கான சோதனை. கூப்பிடு. இந்தா. ரிஷி, எஸ் சார். இப்பதான் ஒரு தீவிரவாதி அனௌன்ஸ் பண்ணிருக்கான். அவன் லக்ஷ்மியை கூப்பிடுறான். அப்படின்னா லக்ஷ்மி தப்பிச்சு வந்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் தேவைப்படுது. இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் கேட்டிருக்கோம் சார். அந்த ஃபோர்ஸ் வர்றதுக்குள்ள நாம வேற ஏதாவது பிளான் பண்ணி தான் சார் ஆகணும். ஆமா சார். லட்சுமி ஓபராய் யார் மேல இந்த கேஸ் நடக்குதோ அவங்க தீவிரவாதி பிடியில இருந்து எப்படியோ தப்பிச்சிட்டாங்க. ஆனா இன்னும் வெளியே வரல. அவங்க எங்க இருக்காங்க அதுதான் இப்போதைய கேள்வி. சாலு, பாரி, என் கூட வாங்கங்கறல. இல்ல லட்சுமி, போகாத. சொன்னா கேளுங்க, போகாத. சாலு, பைத்தியம் மாதிரி நடந்துக்காத. ஐயோ அக்கா, சொன்னா கேளு. உள்ள டெரரிஸ்ட் இருக்காங்க. இல்ல அக்கா, ஏற்கனவே அம்மா அப்பாவும் இழந்துட்டோம். இப்போ உன்னை இழக்க நாங்க தயாரா இல்ல. சொன்னா கேளுக்கா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அக்கா. இல்ல கண்ணா, உன்னை அனுப்ப மாட்டேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அக்கா. சொன்னா கேளு. மாட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ சாலு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.